பபிள்ஸ் இருக்கா, அது அப்படியே இப்படி நான் தள்ளுறேன், சைடில் ஸ்கேலும் தெரியுதா. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். ஸோ கைஸ், டேங்க் வந்து வாங்குறது, அப்புறம் வந்து டேங்கை மேக் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் மல்டிபிள் ரெக்குவயர்மெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க இந்த கமெண்ட்ஸில். இந்த மாதிரி டேங்க் எப்படி செட்டப் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ போடுங்க நீங்கள். அப்புறம் வந்து என்ன ஃபிஷ்ஷு போடுறீங்க அதை சொல்லுங்கள் அப்படின்னீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய டேங்கை மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் கொஸ்டின்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்துகிட்ருக்கு. இவ்வளோ விஷயங்கள் வந்து எம்டியாக இருக்குது யூடியூப்பில். நிறைய நேற்று ஒருத்தர் சொல்லியிருந்தார், இந்த அளவுக்கு பெரிய டேங்க்கை எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க, எப்படி வந்து க்ளீன் பண்ணுவீங்க, அது வந்து யூடியூப்லேயே கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன், ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக போடுறேன், பர்ஃபெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே டீட்டெயில்டாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு 100% அஷ்யூர்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் வந்து ஆல்ரெடி நம்ம கொண்டு வந்து வச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ இது வந்து தெர்மோகால் ஷீட் இது வாங்கிட்டேன். இது வந்து ஆல்மோஸ்ட் 30 rupees வந்தது. இது வந்து ஜஸ்ட் ஒரு எவ்வளோ இன்ச்சா என்னென்னலாம் எனக்கு தெரில. பார்த்தேன், எனக்கு ஓகே இவ்வளோ திக்னஸ் இருந்தால் போதும் அப்படின்னு தோணிச்சு, வாங்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை எப்படி செட்டப் பண்ணுறோம், அண்டு இதுக்கு வந்து வினாயில் எப்படி ஒட்டுறது, செட்டிங்ஸ் எப்படி என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்றது. நான் இன்னும் ஃபிஷ்ஷை டிசைட் பண்ணல, பட் எனக்குன்னு சில விஷயங்கள் நான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேன். இந்தமாரி எக்ஸாம்பிள் வந்து ஒரு கொஞ்சம் சாண்டு, இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாம் வச்சு செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமாரி தான் செட் பண்ண போகிறேன். ஏன்னா நான் ரொம்ப காலமாக அரோனா தான் நான் வச்சுருந்தேன். அரோனானாலே எம்டி டேங்க்கு தான். ஸோ பேர் பாட்டமு இதெல்லாம் எதுவுமே வைக்க முடியாது நம்மளால். ஸோ மான்ஸ்டர் வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக ஃப்ளவரானா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம பேர் பாட்டம் தான் மோஸ்ட்டாக வந்து பண்ணுவோம். ஏன்னா டிசீஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரீட் பண்ணுறதுக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் நம்ம பழகிருப்போம். ஸோ இது கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக இந்த வாட்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷுக்கும் நான் தேடிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னிங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். நானும் வந்து கம்யூனிகேட் பண்ணுறேன். இன்னொருத்தரும் கேட்டிருந்தார் வீடியோவில், இந்த மாதிரி ப்ரோ நானும் ஒரு டேங்க் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன், என்ன ஃபிஷ் வாங்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள், நானும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதேமாரி தான் நான் இப்போ ஐடியாவில் தான் இருக்கேன், யோசிச்சுட்டு தான் இருக்கேன், என்னென்னு பிளான் போடலை இன்னும். ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போது பார்க்க போகிறது என்னென்னா, தெர்மோகால் இப்போ நான் கட் பண்ணி ஓட்ட போகிறேன், அண்ட் வினாயில் ஓட்ட போகிறேன். டேங்க்கில் பிளாக் கலரில் பேக்ரவுண்ட் மாற்ற போகிறேன். பிளாக் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா போன டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஸோ இந்த வாட்டி எனக்கு வந்து பிளாக்காக வைக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால் பிளாக் செட்டப் பண்ண போகிறேன். அண்டு இதில் கொஞ்சம் பிளான்ஸும் வாங்கியிருக்கேன், பிளான்ஸும் போட போகிறேன். அண்டு ட்ரிஃப்ட்வுட் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்டோன் இருக்குது, ட்ராகன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து தெர்மோகாலை கட் பண்ணி நம்ம இந்த ஸ்டாண்ட் மேலே முதல்ல செட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஸ்டாண்டில் வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ லாஸ்ட் டைம் என்னோடய டேங்கோட ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருந்தேன். இந்த வாட்டி நான் ஒயிட் கலரில் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணுறேன். போன ப்ரீவியஸ் டேங்கை விட இந்த டேங்க் வந்து எல்லாமே ஆப்போசிட்டாக பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு டேங்க் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, தெர்மோகால் வச்சுட்டு தான் ஸ்டாண்டில் வந்து வைக்கணும். தண்ணி ஃபில் பண்ணுறது முன்னாடி சும்மா வேணால் வைக்கலாம், ஆனால் தண்ணி ஃபில் பண்ணுறது முன்னாடி வந்து தெர்மோகால் வச்சுட்டு தான் தண்ணி ஃபில் பண்ணணும். நார்மலாக வைக்காதீங்க, கிராக் விட்டுரும். கிராக் விட்டுச்சுன்னா உடஞ்சிரும், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ திருப்பி நீங்கள் வந்து அந்த கிளாஸை மாற்றிட்டு அந்த மாதிரி, ஸோ அதனால் ரிஸ்க்கு. ஸோ தெர்மோகால் வச்சுட்டு வைங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தெர்மோகாலை கட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஸோ இதான் நான் நேற்று பெயிண்ட் பண்ணிட்டேன். நேற்றுக்கு பெயிண்ட் பண்ணோன்னே கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, இப்போது ஒன்றும் ஒட்டலை, க்ளீனாக இருக்குது. ஸோ ஸ்டாண்டு வந்து நிறைய பேர் நேற்று கேட்டிருந்தீங்க, ப்ரோ ஸ்டாண்டு ப்ரைஸ் என்ன ப்ரோ, நீங்கள் வீடியோவில் சொல்லவே இல்லையே. 1100 சொன்னாங்க. அந்த 1100 எதுக்குன்னா 800 850 வந்திருக்கும். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு லெக்கு ரெண்டு லெக்கு வருது பார்த்தீங்களா சென்டரில், இந்த 2 லெக்கு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 850 தான் 1100 ஆகிடுச்சு டேங்க் ரேட்டு. பட் சூப்பர் சாலிடுங்க, வேறு லெவல் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதனால் ஹாப்பி தான். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஒயிட் கலர் பெயிண்ட் நான் நார்மல் பெயிண்ட்டு தான் அடிச்சிருக்கேன். ஸோ நல்லா ஃபினிஷிங்கும் ஓரளவு கொஞ்சம் பொறுமையாக தான் அடித்தேன், நல்லா தான் வந்திருக்கு. அண்டு இப்போ வந்து நம்ம தெர்மோகால் வந்து
இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்டு ரேட் வந்து நான் பார்த்ததில் மோஸ்ட்டாக எல்லா கடையிலையும் ஒரே ரேட்டு தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரம் வெளியே நீட்டிகிட்ருக்கு, இங்கேயும் ரொம்ப தூரம் நீட்டிகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஸோ இங்கேயும் ரொம்ப தூரம் நீட்டிகிட்ருக்கு. ஸோ நம்ம அதை தான் வச்சு அதை தான் கட் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ வாங்க முதல்ல கட் பண்ணிடலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போது அளவு பார்த்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த நைஃபை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பெரிய கரெக்டாக வெட்டணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ மார்க் பண்ணிக்கிறேன் எங்கே கட் பண்ணணும்னு சொல்லிவிடும் முதல்ல. ஸோ இங்கேயும் பார்க்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு இப்போது. ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போது அதை கட் பண்ணோம். ஸோ இப்போ நான் ஒரு வுட்டு தான் எடுத்திருக்கேன். இந்த வுட்டை வச்சு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதை கட் பண்ணுறதுக்கு. அதிகமாக இல்லாமல் இருந்தால் போதும். அதிகமாக இல்லாமல் இருந்தால் போதும், ஏன்னா உள்ளே உட்காராது. மற்றபடி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. ஆல்ரைட், வெளியே நீட்டிகிட்டு இல்லாமல் இருந்தால் சரி. ஏன்னா வெளியே நீட்டினா தான் அது ப்ராப்பராக உள்ளே உட்காராது. அப்படி இதோ ஆல்ரைட். கொஞ்சம் கச்சாம் பிச்சான் தான் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணோன்னா கரெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள். ஸோ ஃபினிஷிங்காக உட்காந்துருச்சு. ஆல்ரைட், இதுக்கு மேலே நம்ம டேங்க் இது மேலே ஏற்றிடுவோம். ஓகே, இப்போ டேங்கை வந்து மேலே ஏற்றியாச்சு. ஸோ இது பாருங்கள், தெர்மோகால் போட்டாச்சு. ஸோ இப்போ தான் கொஞ்சம் இப்படி தான் உட்கார போகுது. அண்டு பேக்லேயும் இந்த கிளாஸ்லேயும் பேக்கில் தான் வந்து வினாயில் ஓட்ட போகிறேன். ஸோ இதை தான் நம்ம இந்த வினாயில் ஸ்டிக்கரை தான் இந்த சைடு பேக்கு, இந்த சைடு, ஸோ இந்த 3 சைடு ஒட்ட போகிறோம். உள் சைடு கிடையாது, வெளி சைடு. ஸோ அதை ஒட்டுறதும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்பெஷலாக ஒட்டுறதுக்குன்னு இருக்கிற ஒரு வீடியோவும் நான் செப்பரேட்டாக போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க வேண்டாம் ஒட்டும்போது. ஸோ நான் வந்து செப்பரேட்டாகவும் ஒரு வீடியோ போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ வாங்க இதை ஒட்டிடுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதோட அளவு எடுத்துருவோம். ஸோ இதுதான் அந்த வினாயில் ஸ்டிக்கரு. ஸோ இதை அளவு எடுக்கிறது நான் மோஸ்ட்டாக வந்து டேப் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து முதல்லே வச்சு பார்த்துட்றேன். ஸோ எந்த சைடு ஒட்ட போகிறோமோ அந்த சைடை முதல்ல பார்த்துப்போம். ஸோ இந்த சைடு தான் ஒட்ட போகிறோம். மோஸ்ட்டாக பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் ஸ்டிக்கர் வரும். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு ஈஸியாக பென்சிலில் வந்து மார்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது இப்போ வச்சுட்டு நம்ம இப்போ பேக் சைடை முதல்ல ஒட்டிடுவோம். பேக் சைடு தான் ஏன்னா பெருசு, அதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நீட்டாக இருக்கிறதுனா பேக்கு தான் முதல்ல நீட்டாக இருக்கணும். இது வந்துட்டு இன்னொன்று சொல்லிடுறேன்,
இதோட மேக்ஸிமம் கீழே இருக்கணும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் கீழே இருக்கணும். எதுக்குன்னு சொல்கிறேன், ஒரு இன்ச் மேலே ஃப்ரீயாக விட்டுருங்க, அது லாஸ்ட்டில் சொல்கிறேன் எதுக்குன்ட்டு. ஆனால் நம்ம ஒட்ட போகிறது பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் மேலே இருக்க கிளாஸில் மட்டும்தான் ஒட்ட போகிறோம். ஆனால் கீழே இருக்க கிளாஸு பாட்டம் கிளாஸோட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே. ஸோ இதுதான் நம்ம ஹைட்டு. அங்கே வந்து ஒரு பென்சில் வச்சு மார்க் பண்ணிடலாம். ஒரு லென்த்தும் மார்க் பண்ணியாச்சு, ஹைட்டையும் மார்க் பண்ணிடுவோம். ஹைட்டும் மார்க் பண்ணும்போது நீங்கள் இந்த சைடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட கட் பண்ணதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, வேஸ்ட்டு தான் வினாயில் கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரைட். ஸோ இதுதான் நம்ம மெஷர்மெண்ட்டு, இதை தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ நான் இப்போ ஒரு 1 இன்ச்சு ஃப்ரீயாக விட்டுருங்கன்னு நான் சொல்ல காரணம் பார்த்திங்கன்னா, இந்த சைடு நீங்கள் பார்க்கலாம், இந்த சைடு வந்து அன்னீவனாக இருக்கும், இந்த பக்கம் தான் கட் பண்ணாங்க. ஸோ அன்னீவனாக இருக்கும். அந்த அன்னீவனாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ இதை மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். என்கிட்ட இப்போ ஸ்கேல் வந்து தேடுறதுக்கு எனக்கு முடியல. ஸோ நம்ம கட் பண்ணோம் இல்லையா தெர்மோகால், அந்த தெர்மோகால் வச்சே நம்ம அளவு எடுத்துக்கலாம். பெரிய தெர்மோகால் இருக்குன்னா இன்னும் பெட்டர் தான். அந்த பெரிய தெர்மோகால் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. ஸோ இது பாருங்கள், இதில் கரெக்டாக ஒரு சைடு வந்து கரெக்டாக அந்த இதில் இருக்கும், நம்ம கட் பண்ணாத ஆப்போசிட் சைடு. ஸோ இந்த தெர்மோகாலை நீங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இதுக்கும் யூஸ் ஆகிடும். ஆல்ரைட். ஸோ இதை பென்சில் வச்சு மார்க் பண்ணிடலாம். ஓகே, பென்சில் வச்சு இந்த மார்க் பண்ணியாச்சு. ஒரு செகண்டில் ஒரு சைடு ஏற்றமாக போகுது. லாஸ்ட்டில் நம்ம ஒன்ஸ் மோர் இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதை கட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு இப்போது இதையும் எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம இப்போது சைடும் ஒரே ஹைட்டு தான், கரெக்டாக இருக்குங்க, பர்ஃபெக்ட், பரவாயில்ல, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் வாங்கினது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆக்வாஸ்டாரில் தான் வாங்கினேன். ஆக்வாஸ்டார் எல்லாருக்குமே தெரியும், கொளத்தூரில் ஒரு அளவு த பிக்கஸ்ட்டு ஷாப்புன்னு சொல்லிடலாம். ஹோல்சேலும் இருக்குது, ரீட்டெயிலும் இருக்குது. ஸோ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இப்போது. ஸோ கட் பண்ணுறதுக்கு நான் சிசர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை கட் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம ஓரமாக வச்சுப்போம். ஸோ இதுதான் நம்ம கட் பண்ண ஷீட்டு. ஸோ இது ஒன்ஸ் நம்ம வந்து வச்சு பார்த்துருவோம். இந்த வாட்டி இந்த சைடு வச்சு பார்ப்போம். எனக்கு மார்க்கிங்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ எஸ், ஓகே. ஸோ நான் எதுக்கு ஒரு 1 இன்ச்சு விட சொன்னேன் அப்படின்னிங்கன்னா, நான் வந்து இப்படி தான் நான் கட் பண்ண சைடு தான் நான் முதல்ல கீழே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இது வந்து இப்படி தான் நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ இதை நான் காட்டுறேன் பொறுமையாக க்ளோஸ்அப்பில். ஸோ இது இப்படி தான் ஃபிட் பண்ண போகிறேன். இப்படி ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு எட்ஜஸ் இது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம கட் பண்ணி இது வேஸ்ட் ஆகிறதுல உங்களுக்கு வந்து ஒரு க்ளீன் லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது வேஸ்ட் ஆகிறதுல தப்பு இல்லை. ஸோ நம்ம இப்படி வச்சிட்டோம்னா அதேமாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இங்கேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுக்காக நம்ம கட் பண்ணிடுவோம். ஸோ இது இப்போ நம்ம எப்படி ஒட்டுறோன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஸோ கைஸ், இப்போது நம்ம இதை ஒட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேஸ்ட்டு டவல் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு ஒரு ஸ்ப்ரே. இது நார்மலாக நம்ம ஸ்டேஷ்னரி கடையிலே கிடைக்கும். பட் உங்களுக்கு இது வேணும்னா எடுத்துக்கலாம். இல்லை ஒரு கப்பில் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி
கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் ஷாம்பு, ரொம்பலாம் வேண்டாம், 2 ட்ராப் ஷாம்பு, எந்த ஷாம்பு வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 2 ட்ராப் ஷாம்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கலரில் டல் கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒட்ட போகிற சர்ஃபேஸை முதல்ல நல்லா க்ளீன் பண்ணிடணும். இதெல்லாம் வந்து ஸோ ஒரு வேஸ்ட் டவல் எடுத்துக்கோங்க. ஸோ 1 மோர். ஸோ 2 வாட்டி அதை வந்து தொடச்சிட்டு க்ளீன் ஆக்கிடுங்க. ஏன்னா இது மேலே ஒட்டும்போது எந்த ஏரோ இந்த அழுக்கோ டஸ்ட்டோ எதுவும் உக்காந்துடக்கூடாது. ஸோ அது நம்மளுக்கு க்ளீனாக உள்ளே தெரிஞ்சிடும். ஒயிட் ஒட்டும்போது கூட பெரிய பிரச்சனை கிடையாது, ஆனால் பிளாக் ஒட்டும்போது கொஞ்சம் தெளிவாக காட்டி கொடுத்துரும். ஸோ இப்போது க்ளீனாக தொடச்சாச்சு. தொடச்சி முடித்ததுக்கப்புறம் இது வெரி சிம்பிளுங்க. அது தொடச்சி எடுத்தால் போதும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்டிக்கர் ஒட்டுறது ரொம்ப 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 ஈஸி. ஸோ ஃபஸ்ட்டு இது ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்கேலும் ஒன்று ரெடியாக வச்சுக்கோங்க. எதுக்குன்றதை நான் சொல்கிறேன். நம்ம ஆல்ரெடி வந்து என்னோடய டேங்க்கில் வினைல் ஸ்டிக்கர், இந்த ஒயிட் டேங்க் ட்ரீட்மெண்ட் ஒரு வீடியோ இருக்கும் நம்ம சேனலில். அந்த வீடியோவில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அங்கேயும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டேன், ரொம்ப சிம்பிளாக சொல்லியிருப்பேன். நீங்கள் நான் போயிட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். அரோனாவுக்கு ஒயிட் டேங்க் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணும்போது இதை அடிச்சிடணும். இந்த ஷாம்பு கலந்த தண்ணியை அடிச்சிடணும். அளவெல்லாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கலாம், ஊற்றி கூட விடலாம். அதுக்காக தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு கப்பில் கூட இந்த தண்ணியை வந்து ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. ஸ்ப்ரே தான் வேணும்னு எல்லாம் கிடையாது. ஸ்ப்ரேனா அங்கேயும் ஊற்றிக்காது, இருக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாங்க, அவ்வளோதான். ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் ஸ்ப்ரே எடுத்துருக்கேன். கப்பே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், நிறையவே அடிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்டுறதுக்காக தான். வீட்டில் டைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் உஷார். சின்ன குழந்தையெல்லாம் இருக்குன்னா நீங்கள் இந்த ஷாம்பு கலந்த தண்ணி அடிக்கும்போது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஏன்னா பயங்கரமாக வழுக்கும். ஆல்ரைட், இப்போ நான் இது மேலே அடிச்சிட்டேன். டக்குன்னு ஓட்டணுன்னு எல்லாம் கிடையாது. யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கிளாஸ் மேலேயும் இப்போது ஸ்ப்ரே பண்ணிடுங்க. கிளாஸ் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிட்டு எந்த சைடு ஒட்ட போகிறீங்களோ அது கண்டிப்பாக அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே இதை எடுத்து இப்போ நீங்கள் பார்க்கலாம், இது ஒட்டிடுச்சு பாருங்கள். இது ஒட்டினாலும் இது பாருங்கள், இது ஒட்டிடுச்சு. ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னா சிம்பிளாக வந்துடும். ஸோ நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யூ கேன் டேக் யுவர் ஓன் டைம். ஸ்லோவாக எடுத்து நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒட்டிக்கலாங்க. இதை பாருங்கள். ஆனால் நான் இப்போ கீழே வந்து மூட்டை வச்சுருக்கேன். அந்த மூட்டையில் பட்டுதுன்னா அழுக்கு போடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நான் பார்த்துக்கணும். உங்களுக்கு அது இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், அப்பர் கிளாஸோட இந்த பேக் கிளாஸோட பார்டர் லைனில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ இது இப்படி வச்சுட்டு பாருங்கள், எல்லாம் ஈஸியாக நவுறுது பார்த்தீங்களா.
ஸோ இந்த கரெக்டாக எல்லா கார்னர்ஸ்லையும் வச்சிட்டேன்னா பபுள்ஸ் எல்லாம் இங்கே தெரியும். ஸோ இப்போ இங்கே பபுள்ஸ் தெரியுதா, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் இப்போது சும்மா அதை தள்ளி விட்றேன். ஸோ இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சிடலாம். நான் அது ரொம்ப பொறுமையாக பண்ணுறேன். எதுக்குன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் ரொம்ப ஸ்லோவாக பண்ணலாம். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எதுக்கு இந்த ஸ்கேலு அப்படின்னிங்கன்னா, இந்த பாருங்கள், பார்த்தீங்களா அந்த உள்ளே இருந்த அந்த வாட்டர்லாம் வெளியே வருது பாருங்கள். இப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த சைட்லேருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்போ நீங்கள் இதை பார்க்கலாம், இங்கே பபுள்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த பபுள்ஸ் எல்லாம் தெரியுதா, இந்த பபுள்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நான் ஸ்கேலை வச்சு நான் தள்ளுறேன் பாருங்கள், இது தெரியுதா. ஸோ இந்த ஸ்கேலை வச்சு தள்ளும்போது அப்படியே இறங்கிடும், பார்த்தீங்களா. ஸோ இங்கே காட்டுறேன் பாருங்கள், இங்கே இன்னும் க்ளீனாக தெரியும்னு நினைக்கிறேன். பபுள்ஸ் இருக்கா, அது அப்படியே இப்படி நான் தள்ளுறேன். சைடில் ஸ்கேலும் தெரியுதா. ஸோ அப்படியே இப்படி தள்ளினேன்னா அவ்வளோதான், க்ளீனாக நீட். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள் அப்படியே. ஸோ இந்த நைஃப் வச்சுட்டு தான் நான் கட் பண்ண போகிறேன். சிசர்ஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா இதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது நான் முதல்ல எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு கோடை போட்டுக்கிறேன், ஏன்னா இங்கே கிரிப் கிளாஸ் இருக்குது. கிரிப் கிளாஸ் இருக்கனால கிரிப் கிளாஸ் வரைக்கும் நான் ஒரு கட் ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ எஸ், இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம், கிரிப் கிளாஸ் வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஈஸிங்க. இதுக்கப்புறம் வந்து இந்த பிளேடு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. கொஞ்சம் லாங்காக வச்சுட்டு அப்படியே இப்போ நீங்கள் இதை பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இந்த கண்ணாடி மேலே அப்படியே வச்சுட்டு அவ்வளோதான், வெரி சிம்பிள். நான் எதுவுமே பண்ணல, அப்படியே இப்படி தேய்ச்சிக்கிட்டே வந்தேன், அது பாட்டு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இங்கேயும் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ வெரி சிம்பிள். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கா. ஸோ பக்கா பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள். ஏர் பபிள்ஸ் ஒன்றுமே கிடையாது, க்ளீனாக இருக்குது. ஏர் பபிள்ஸ் எதுவுமே இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா சைட்ஸுமே, இப்போ இந்த சைடில் அப்படி இருக்குன்னா அது பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், டடா, இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போது செட் பண்ணியாச்சு. இதுதான் இப்போது நம்ம வினாயில் ஒட்டினோன்னே எப்படி இருக்குது பாருங்கள் ஃபினிஷிங்கு. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நான் காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து பாட்டம் வந்து தேவையில்லை. ஸோ நான் பாட்டமில் வந்து ஸ்டோனோ சாண்டோ போட போகிறேன். ஸோ அதனால் எனக்கு பாட்டம் தேவையில்லை. அது எதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போடலை. ஸோ மெயினாக வந்து ஒயிட் டேங்க் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு பாட்டம் தேவை, ஒயிட்டு போடணும் அப்படின்ட்டு. அது அரோனாக்கு தான் தேவைப்படும். ஆனால் இதுக்கு வந்து சுத்தமாக தேவைப்படாது. ஸோ பாருங்கள் ஃபினிஷிங்கை பர்ஃபெக்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதை க்ளீன் பண்ணால் எல்லாம் அழுக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறது இதுக்கு மேலே தான். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க, பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே ஒட்டியாச்சு. இங்கேயும் நான் இங்கேயும் ஒட்டியிருக்கேன் ஃப்ரண்ட்டில். ஸோ இப்படி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கேயும் ஒட்டியிருக்கேன், மேலேயும் ஒட்டியிருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ கீழேயும் ஒட்டியிருக்கேன். ஸோ சாண்ட் வந்து நான் இது வரைக்கும் போட்டேன்னா பக்கா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அந்த கிரிப் கிளாஸும் வெளியே தெரியாது. ஸோ அது அழகாக இருக்கும். அந்த கிரிப் கிளாஸ் வந்து மண்ணில் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இது இந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஃப்ரண்ட் சைடு. ஸோ இது பர்ஃபெக்டாக உக்காந்துருச்சு.
ஸோ இதை க்ளீன் பண்ணோம். இப்போ க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாண்ட் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ட்ரிஃப்ட் வுட் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் வச்சுருக்கேன், அதை மட்டும் இப்போதைக்கு போட போகிறேன். ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன், அதையும் போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவையோ ஃபிஷ் அப்புறம் என்னன்றதை யோசிப்போம், அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஸோ இப்போது அடுத்த செட்டப்புக்கு போய்டுவோம். கையை வச்சே லெவல் பண்ணிக்கலாம். ஒட்டினேன் இப்போ இங்கே ஒட்டினோன்னா இது பாருங்க, இப்போ பார்க்க செம்மையாக இருக்குல்ல. ஸோ இதுக்காக தான் இப்போ ஒட்டினது. இந்த அளவுக்கு ஒட்டினா நம்ம கிரிப் கிளாஸும் மறைஞ்சிடும், மண்ணும் இவ்வளோ பார்க்கறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் இப்போது செட்டப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பிளான்ஸ் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி ஃப்ளோட்டிங் பிளான்ஸு. பேரெல்லாம் எனக்கு இது மட்டும் தெரியும். இது பேர் டக் வீடுன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஃப்ராக் பீட்டாக இதை சொல்லுவாங்க. யாருக்காவது தெரிஞ்சால் ப்ளீஸ் சொல்லுங்கள். அண்டு இது என்ன வெரைட்டின்னு தெரில. மேலே ஃப்ளோட் ஆகும்போது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதான் சரி வாங்கினேன். ஆனால் இங்கே நம்ம வீட்டில் அது என்னமோ சரியாக வரல. ஸோ இப்படி தான் இருக்குது செட்டப்பு. இதான் அந்த ஒரு ஸ்டோன் ஒன்று வச்சுருக்கேன், ஒரு ட்ரிஃப்ட் வுட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ சாண்டு பாருங்கள், இந்த கலர் தான் போட்டிருக்கேன். இப்போதைக்கு இந்த வாட்டர் கலர் இப்படி தான் இருக்கும், ஏன்னா இப்போ தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியாலாம் ஒன்றுமே இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க. ஸோ பொறுமையாக இன்னொரு 1 டே ஆகும். ஒரு நாள் இதை கம்ப்ளீட்டாக வாட்டர் சைக்கிள் ஆச்சுன்னா மட்டும்தான் இது கிளியர் ஆகும். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் இருக்கும். அண்டு இந்த சாண்டு ரொம்ப அழுக்காக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் க்ளீன் பண்ணேன். ஸோ இந்த சாண்ட்லேருந்தும் அழுக்கு நிறைய வந்தது, தண்ணி ஊற்றும் போதும் நிறைய வந்தது. ஸோ அதனால் இந்த கலர் இப்படி இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் நாள் போக சரியாயிடும். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள், இந்த செட்டப் எப்படி இருக்குன்ட்டு. இந்த செட்டப்புக்கு என்ன ஃபிஷ்ஷு போடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுங்க. அண்ட் இந்த அக்வேரியம் பிளான்ஸ் இதெல்லாம் நான் செட்டப் பண்ணுறது ஒரு பர்டிகுலர் ஃபிஷ்ஷுக்காகன்னு பண்ணலை, நார்மலாக இதெல்லாம் பண்ணணும். ஒரு அக்வேரியம்னால் இதெல்லாம் இருக்கணும். ஸ்டோன் இருக்கணும், கீழே சின்ன சாண்ட் மாதிரி ஏதாவது இருக்கணும், பிளான்ட்ஸ் இருக்கணும், வுட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு ப்ராப்பர் அக்வேரியம் செட்டப்பு. இதுக்கு இப்போ நான் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறேன்னா அந்த ஃபிஷ்ஷுக்கு எதெல்லாம் தேவையில்லாததோ அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி செட்டப் மாற்றிப்பேன். இப்போதைக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஸோ இதோட எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ இப்படி டேங்க் வந்து பிஃபோராக இருந்த டேங்க்லேருந்து இப்போ இந்த மாதிரி மாறி இருக்குது. ஸோ இந்த செட்டப் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இல்லை இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணலாமான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்தது ஃபிஷ்ஷு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறேன். ஃபிஷ்ஷு வந்து ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு இதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரியும், அதாவது எனக்கு வந்து ரொம்ப மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு வேண்டாம். ஏன்னா அரோனாலாம் எக்ஸ்ட்ரீம் மெயின்டெனன்ஸு அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு அது போதும்னு ஆகிடுச்சு. ஏன்னா அது பேர் ஹாப்பினஸ் கிடையாது. நம்ம ஃபிஷ்ஷு வளர்க்குறது எல்லாமே வந்து ஒரு ஹாப்பினஸ்க்காக வாங்குவோம், அது வளர்ப்போம். ஆனால் அது ஹாப்பினஸ்ஸே கிடையாது. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்து விடும். நம்மளுக்கு ஃபிஷ்ஷும் ஸ்ட்ரெஸ் ஆகும், நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஸோ கொஞ்சம் இந்த மெயின்டெனன்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி, நான் இப்போ ஒரு 3 நாள் நான் வெளியே போனால் கூட எங்கள் அம்மா தீனி போட்டுட்டா சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஷ்ஷு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிஷ் உங்கள் ஐடியாவில் இருக்குன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஆட் பண்ணிடலாம் நம்ம டேங்க்கில். ஸோ ஓகே கைஸ், பேங்காக் வீடியோஸ் பாருங்கள். இனி பேக் டு பேக் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பை.